إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد: يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة خلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا. قال نبينا صلى الله عليه وسلم: فإن خير الحديث كتاب الله وأحسن الحديث هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனது அருமை சகோதரர்களே சகோதரர்களே, இந்த சிறப்புமிக்க ஜும்மாவுடைய தொழுகையை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டி தந்த பிரகாரம் என்னுடைய தொழுகையை நான் அமைத்துக் கொள்ள வேண்டும், அதை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக நாம் அனைவர்களும் இங்கே வருகை தந்திருக்கின்றோம். இன்றைய இந்த ஜும்மாவுடைய தலைப்பாக நாம் முஸ்லீமாக மரணிப்போம் என்ற தலைப்பின் கீழே சில செய்திகளை பார்ப்போம். இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லா முஸ்லிம்களும் நாம் நாளை மறுமையிலே சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காகத்தான் நாம் முஸ்லிமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை யூதர்கள் நாங்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை பின்பற்றுகின்றோம் என்று சொன்னார்கள். கிறிஸ்தவர்கள் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பின்பற்றுகின்றோம் என்று சொன்னார்கள். மக்கா காபிர்கள் அல்லாஹ் தஆலா திருமறையில் சொல்லும் பொழுதே அவர்களை மக்கா காபிர்கள் என்று சொல்லுகின்றார். ஆனால் அவர்களும் என்ன சொன்னார்கள்? நாங்கள் இஸ்மாயிலின் வழித்தோன்றல்கள், நாங்களும் இப்ராஹிமை பின்பற்றுகின்றோம் என்று சொல்கின்றார்கள். இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சமுதாய இஸ்லாமிய சமுதாயம் பல பிரிவுகளாக பிரிந்து கிடக்கின்றது. அனபி என்கின்றார்கள், சாஃபி என்கின்றார்கள், ஹம்பலி என்கின்றார்கள், ஷியா என்கின்றார்கள். இப்படி பல குழுக்களாக பிரிந்து கிடைக்கின்றார்கள். இவர்களும் நாங்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை பின்பற்றுகின்றோம், நாங்களும் நாளை மறுமையிலே வெற்றி பெற வேண்டும் என்று சொல்கின்றார்கள். ஆனால் யார் முஸ்லிம், யார் முஸ்லிமாக மரணிக்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஓ ஈமான் கொண்டவர்களே,
ஹக்க துகாதிஹி வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். நீங்கள் இஸ்லாமாக இல்லாமல் நீங்கள் மரணித்து விடாதீர்கள் என்று யாரை பார்த்து அல்லாஹ் தஆலா கூறுகின்றார்? ஷியாவை பார்த்து கூறுகின்றானா, அல்லது கிறிஸ்தவர்களை பார்த்து கூறுகின்றானா, அல்லது யகூதிகளை பார்த்து கூறுகின்றானா, அல்லது மக்கா காபிர்களை பார்த்து கூறுகின்றானா, அல்லது இப்போது இருக்கின்ற அனபி மதுஹபி என்று பிரித்துக் கொண்டு பல குழுக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களே இவர்களை பார்த்து கூறுகின்றானா என்பதுதான் நம்முடைய கேள்வி. அப்ப அல்லாஹ் தஆலா யாரை முஸ்லிமாக நீங்கள் ஈமான் கொண்டிருக்கின்றீர்கள், ஆனால் நீங்கள் மரணிக்கும் போது முஸ்லிமாக நீங்கள் மரணித்து விடுங்கள், முஸ்லிமாக நீங்கள் அல்லாமல் நீங்கள் மரணித்து விடாதீர்கள் என்று கேட்கின்றார். அல்லாஹ் தஆலா திருமறையிலே கூறுகின்றார், மாகான இப்ராஹிமோ யஹூதிய வ நஸ்ரானிய, அவர் யூதராக இருக்கவில்லை, வலா நஸ்ரானிய, அவர் கிறிஸ்தவராகவும் இருக்கவில்லை, வலாக்கின் கான ஹனீஃபன் முஸ்லிமா வமா கான மினல் முஸ்ரிகீன். அவர் இப்ராஹிம் யூதராகவோ கிறிஸ்தவராக இருக்கவில்லை, மாறாக சத்திய நிலையில் நின்ற முஸ்லிமாகவே இருந்தார், அவர் இணை வைப்பவர்கள் இருக்கவில்லை என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறார். அப்ப இப்ராஹிமை யாரெல்லாம் பின்பற்றுகிறோம் என்று சொல்கிறார்களோ அவர்கள் ஒன்றை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், அவர் யூதராக இருக்கவில்லை, அவர் கிறிஸ்தவராக இருக்கவில்லை. அது ரெண்டு பேரும் அடிபட்டு போயிடுச்சு. ஆனா அல்லாஹ் தஆலா மேலும் என்ன சொல்றான், சத்திய நெறியில் நின்ற முஸ்லிமாகவே இருந்தார். யார்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பின்பற்றுகின்றேன் என்று சொன்னால் அவர் இணை வைப்போராக இருக்கக்கூடாது. அப்ப இணை வைப்போர்கள் யாராக இருக்கக்கூடும்? அவர்கள் முஸ்லிமாக இருக்கக்கூடாது, அவர்கள் முஸ்லிமாக இருக்க முடியாது, அவர்கள் நாங்கள் இப்ராஹிமை பின்பற்றுகின்றோம் என்று சொல்ல முடியாது. காரணம் அல்லாஹ் தஆலா இங்கே டிக்ளேர் பண்ணுகின்றான், அவர் இணை வைப்போராக இருக்கவில்லை. நீ இப்ராஹிமை பின்பற்றுவதாக இருந்தால் நீ முஸ்லிமாக இருக்க வேண்டும் என்றால் நீ இணை வைப்போராக இருக்கக்கூடாது. அப்போ இணை வைக்காத முஸ்லிமை பார்த்துதான், அந்த ஈமான் கொண்டவர்களை பார்த்துதான் அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், நீங்கள் மரணிக்கும் பொழுது முஸ்லிமாக மரணிங்கள் என்று அவர்களை பார்த்து தான் கூறுகின்றான். யாரை பார்த்து? இணை வைக்காத முஸ்லிம்களை பார்த்து. அப்ப இணை வைக்காத முஸ்லிம்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக நம்முடைய வாழ்க்கையில் நடந்து கொள்ள வேண்டும். கொஞ்சம் கூட அந்த இணை வைப்பில் நமக்கு கொஞ்சம் எந்த அபிப்பிராயமும் இல்லை. இணை வைக்காத ஏகத்துவத்தில் வாழ்கின்ற அல்லாஹ் ஒருவனை மட்டும்தான் வணங்க வேண்டும் என்று சொல்லுகின்றவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா அவர்களை பார்த்துதான் அல்லாஹ் தஆலா கூறுகின்றார், நீங்கள் முஸ்லிமாக மரணிக்க வேண்டும். அப்ப நம்முடைய வாழ்க்கையை நம்ம சீர்படுத்திக் கொள்ள வேண்டும். அதைதான் அல்லாஹ் தஆலா இங்கே கூறுகின்றார். அப்ப இன்ன அவுலன்னாசி பி இப்ராஹிம் அல்லதீன தபிஉ வ ஹாத நபி வல்லதீன ஆமனு வல்லாஹு வலியுல் முஃமினீன். இப்ராஹிம் விஷயத்தில் மக்களிலே மிக தகுதி படைத்தவர்கள் அவரை பின்பற்றியோரும் இந்த நபியும் ஆவார். இந்த நபி என்று முஹம்மதை பார்த்து, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து அல்லாஹ் தஆலா கூறுகின்றார், இறை நம்பிக்கை கொண்டோருமே ஆவார். அல்லாஹ் இறை நம்பிக்கையாளர்களின் பாதுகாவலர் என்று அல்லாஹ் தஆலா கூறுகின்றார். அவர் முஹம்மது
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் டிக்ளேர் பண்ணிட்டார், இவர் இப்ராஹிமை பின்பற்றுகின்றார். அப்ப இப்ராஹிமை பின்பற்றி அந்த முகமதை பின்பற்றக்கூடியவர்கள் யார்? நான் முகமதுக்கு புகழ் பாடுகின்றேன், முகமதை நான் போற்றுகின்றேன், முகமதை வாழ்த்துகின்றேன் அப்படி சொல்லக்கூடியவர்கள் அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், இப்ராஹிம் நபியை பின்பற்றக்கூடியவர் முகமது நபி. இப்ராஹிம் நபி சிறுக்கு வைக்கவில்லை, முகமது நபியோ அவர் சிரிக்கவில்லை, அவர் சிறந்தவர், அவர் உண்மையாளர் என்று அல்லாஹ் தஆலா டிக்ளேர் பண்றார். அப்ப அந்த நம்பிக்கை உள்ளவர்கள் யார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுகின்றார்களோ அவர்களுக்கு நான் பாதுகாவலன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து நான் பாட்டு பாடுகின்றேன் என்பவர்களுக்கு அங்கே பாதுகாவல் இல்லை. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நான் பாத்தியா ஓதுகின்றேன், சிறுநீ கொடுக்கின்றேன் என்பவர்களுக்கு அங்கே பாதுகாவல் இல்லை. பாதுகாவல் யாருக்கு? பாதுகாவல் ஷிர்க்கு இணை வைக்காத முஸ்லிம்களுக்கு என்று அல்லாஹ் தஆலா இங்கே கூறுகிறார். அப்ப 4 சாரார்கள் கூடுதலாக இவர்களுக்கும் அல்லாஹ் தஆலா தன்னுடைய செய்திகளை சொல்லிவிட்டார். அப்ப முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நம்பிக்கை கொண்ட இந்த முஸ்லிம்களும் தான் என்று அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடன் ஆன உறவு இரத்த பந்த அடிப்படையில் அல்ல, லட்சிய பந்த அடிப்படையில் தான், தகுதி அடிப்படையில் அல்ல, கொள்கை அடிப்படையில் தான் என்று சரியான தீர்ப்பை அல்லாஹ் தஆலா இங்கே சொல்லிவிட்டார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இரத்த பந்தத்தில் வந்த உறவு கிடையாதுப்பா. அவருடைய தகுதி அடிப்படையில் அவர் எந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டார், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கொள்கையை சரியாக ஏற்றுக்கொண்டதனால் அவர் இப்ராஹிமுடைய வழியை பின்பற்றுகின்றார் என்பதை நான் உறுதி கூறுகின்றேன் என்று அல்லாஹ் தஆலா கூறுகின்றார். இரத்த பந்தத்திலெல்லாம் அவர் வந்து தேர்ந்தெடுக்கப்படல, அவருடைய தகுதி அடிப்படையில் தான் அவரை தேர்ந்தெடுத்தோம் என்று அல்லாஹ் தஆலா கூறுகின்றார். அப்ப முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மார்க்கம் இப்ராஹிம் நபியுடைய மார்க்கத்தை பின்பற்றக்கூடியதாக இருக்கின்ற சகோதரர்களே. அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மார்க்கத்தை நாம் பின்பற்றக்கூடியவர்களாக இருந்தால் நாம் ஷிர்க் செய்யாதவர்களாக நாமும் நம்முடைய குடும்பத்தார்களையும் நாம் அதை போன்று நாம் அவர்களை உருவாக்க வேண்டும் சகோதரர்களே. இறைவன் தன் திருமறையிலே கூறுகின்றான், வகாலு குன ஹுதன் அவ் நஸாரா தஹ்தது குல் பல் மில்லத் இப்ராஹிம ஹனீஃபா வமா கான முஸ்ரிகீன். நீங்கள் யூதர்களாகவோ அல்லது கிறிஸ்தவர்களாக ஆய்விடுங்கள், நேர்வழி பெறுவீர்கள் என வேதமுடையோர் கூறுகின்றனர். அவ்வாறல்ல, சத்திய நெறியில் நின்ற இப்ராஹிமின் மார்க்கத்தையே பின்பற்றுவோம், அவர் இணை வைப்போரும் ஒருவராக இருக்கவில்லை என்று கூறுகிறார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நீங்கள் இப்படி எச்சரிக்கை செய்யுங்கள் மக்களுக்கு என்று அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்திலே கூறுகின்றார். அப்ப உண்மை மார்க்கம் எது என்றால் அது அல்லாஹ் தஆலா கூறிய முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த மார்க்கத்தை எந்த நபியை பின்பற்றினார்களோ அதுதான் உண்மையான மார்க்கம். குல் ஸதகல்லாஹு ஃபத்தபிஉ மில்லத இப்ராஹிம ஹனீஃபன் வமா கான மினல் முஸ்ரிகீன். அல்லாஹ் உண்மையை கூறியுள்ளார். எனவே சத்தியனில் இந்த இப்ராஹிமின் மார்க்கத்தை பின்பற்றுங்கள், அவர் இணை வைப்போரில் ஒருவராக இருக்கவில்லை என்று கூறுகிறார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த மக்களுக்கு போதனை செய்யுங்கள் என்று கூறுகின்றார்கள். அதைதான் நாம் இந்த மக்களுக்கு எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கின்றோம்.
முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை நீங்கள் பின்பற்றக்கூடியவர்களாக இருந்தால், நீங்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நீங்கள் அன்பு வைக்கக்கூடியவர்களாக இருந்தால், நீங்கள் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பின்பற்றி நடங்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இணை வைப்போராக இருக்கவில்லை என்பதை தான் இந்த மக்களுக்கு நாம் எடுத்துச் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். அதை இந்த 10 மாத காலமும் அதை ஒரு பைலாவாக எடுத்துக்கொண்டு இந்த மக்களை, நம்மோடு வாழ்கின்ற இந்த மக்களை, நம்முடைய உறவுகளை, நம்முடைய தந்தையை, நம்முடைய மாமனை, நம்முடைய மச்சானை, நம்முடைய சின்னம்மாவை, இவர்களெல்லாம் நாளை நரகத்திற்கு செல்லக்கூடாது. நாளை இவர்கள் நம்மோடு நாளை மறுமையில் அவர்கள் சொர்க்கத்தில் நுழைய வேண்டும் என்ற ஒரே ஒரு காரணத்திற்காகத்தான் நாம் இந்த அஜெண்டாவை கையிலே எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு இடமாக, ஒவ்வொரு கிளையாக, ஒவ்வொரு தெருவாக, ஒவ்வொரு வீடாக இதை நாம் கொண்டு போய் சேர்த்துக் கொண்டிருக்கின்றோம் சகோதரர்களே. வேற எந்த ஒரு உள்நோக்கத்திற்காகவும் இல்லை. இவர்கள் ஓட்டு போடுவார்கள், நாளை நாம் கவுன்சிலராக வரலாம், இவர்கள் ஓட்டு போட்டால் எம்எல்ஏவாக வரலாம், நாளை இவர்களுடைய அந்த ஓட்டை வைத்துக் கொண்டு நாம் பிழப்பு நடத்தலாம் என்ற எந்த ஒரு அகம்பாவமும், எந்த ஒரு நம்முடைய தேவையோ கிடையாது. ஒரே ஒரு தேவை, அவர்களும் நாளை மறுமையிலே வெற்றி பெற வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது இறுதி உரையிலே சொன்னார்களே, நீங்கள் நான் சொன்ன இந்த விஷயத்தை எல்லாம் நீங்கள் இந்த மக்களுக்கு எடுத்துச் சொல்லுங்கள் என்று சொன்னார்களே, அந்த ஒரே ஒரு காரணத்திற்காகத்தான் நாம் இந்த விஷயங்களில் நாம் இறங்கி மக்களிடத்திலே சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் சகோதரர்களை. ஆகையால் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பின்பற்றி நடக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்றால், நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே எப்படி நடந்து கொண்டார்களோ அவைகள் அனைத்தையும் நாம் பேணி பாதுகாத்து நம்முடைய நடைமுறையில் அதை பின்பற்றி நடக்க வேண்டும் சகோதரர்களே. அப்படி நடந்தால்தான் நாளை மறுமையிலே நாம் வெற்றி பெற முடியும். நாம் இறக்கும் பொழுது சரியான முஸ்லீமாக நாம் இறக்க முடியும் என்று கூறி எனது உரையை நிறைவு செய்கின்றேன். வாகிதமாக நன்றாக மிக அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். மிக அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹதீஸ்கள் நிறைய நம்ம கேட்டிருக்கோம். அதுல ஒரு சஹாபிய பெண்ணுடைய ஒரு ஹதீஸ் இந்த தலைப்புக்கு மிகவும் ஒரு உதாரணமாக, நம்முடைய வாழ்க்கைக்கு எடுத்துக்காட்டாக இந்த ஹதீஸ் இருக்கின்றது. இதை மட்டும் சொல்லி என்னுடைய 2வது உரையை நிறைவு செய்கின்றேன். உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அவர்களை ஹதீஸ்கள் படிக்கக்கூடியவர்கள், ஹதீஸ்கள் கேட்கக்கூடியவர்களுக்கு அதிகமாக தெரிந்த பேர் உம்மு ஹபீபா. இவருடைய உண்மையான பெயர் ரம்லா. இவர் யார் என்றால் அபு சுஃபியானுடைய மகள். அபு சுஃபியான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிரியாக இருந்தவர். அந்த நேரத்திலே இந்த பெண் முதல் கட்டமாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களில் இந்த உம்மு ஹபீபா அவர்கள் ஒருவர். இவருடைய கணவருடைய பெயர் அப்துல்லா பின் ஜஹஸ். இந்த அப்துல்லா பின் ஜஹஸ் அவர்களும் உம்மு ஹபீபா அவர்களும்
அபிசீனியாவிற்கு ஹிஜ்ரத் செய்கின்றார்கள். முதல் கட்டமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களை அபிசீனியாவிற்கு செல்லும்படி சொல்லுகின்றார்கள். அந்த வகையில் இந்த அப்துல்லாவும் இந்த உம்மு ஹபீபாவும் இருவரும் அவர்கள் அபிசீனியாவிற்கு செல்லுகின்றார்கள். அங்கே யாரும் இல்லை, இவர்களுக்கு தெரிந்தவர்கள் யாரும் இல்லை, உறவுகள் யாரும் இல்லை. இப்படி அவங்க தன்னந்தனியாகத்தான் அங்கே இருக்க வேண்டும். இந்த அம்மாவுக்கு கணவனை தவிர வேறு யாரும் இல்லை. இருவருக்கும் ஒருவருக்கு ஒருவர் இருக்கின்றார்கள். ஆனால் அவருக்கு இந்த அம்மா தான் துணை, இந்த அம்மாவுக்கு அந்த அப்துல்லா தான் துணை. ஏதாவது ஒன்றென்றால் இந்த யாருக்கும் படையே இல்லை. அப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலை அந்த அபிசீனியாவில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இவர்களுடைய கனவில், இந்த உம்மு ஹபீபாவுடைய கனவில், அவருடைய கணவனுடைய முகம் நாயினுடைய தோட்டத்திலே அவர்கள் பார்க்கின்றார்கள். இவர்கள் மறுநாள் காலை அவங்களுக்கு ஒரு ஒன்றும் புரியவே இல்லை. இதை எப்படி புரிந்து கொள்வது என்று தெரிந்து கொள்ளவில்லை. சில தினங்களில் அவருடைய கணவர் கிறிஸ்தவ மதத்திற்கு போய்விடுகின்றார். அவர் ஏற்கனவே கிறிஸ்தவ மதத்திலிருந்து தான் வந்தவர். அந்த அபிசீனியாவுக்கு போனவுடன், அது அபிசீனியா ஒரு கிறிஸ்தவ நாடு. அந்த நாட்டிலே எல்லா பழக்க வழக்கங்களும் இருந்து கொண்டிருக்கின்றது. அப்படி அவர் தன்னுடைய பழைய மதத்துக்கே திரும்பி விடுவோம் என்று அவர் பழைய அந்த கிறிஸ்தவ மதத்திற்கு போய்விடுகின்றார். இவரை உம்மு ஹபீபா இதை கேள்விப்பட்டு மிகவும் சங்கடப்படுகின்றார்கள். இதை சொல்லுவதற்கு கூட ஆள் இல்லை, யாரிடத்தில் போய் சொல்லுவது என்று ரொம்பவும் கவலையாக, வேறு ஆதரவே இல்லை. அவர்களுக்கு குழந்தை வேற பிறந்து விடுகின்றது. அந்த குழந்தையின் பேருதான் ஹபீபா. அந்த ஹபீபாவை வைத்துக் கொண்டுதான் உம்மு ஹபீபா என்று அவர்களை அழைக்கின்றார்கள். இப்படியாப்பட்ட சூழ்நிலையில் தான் அந்த அப்துல்லா இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு இங்கு வந்தார். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வந்தவர் திரும்பவும் எங்கு சென்று விட்டார்? கிறிஸ்தவ மதத்திற்கு, இஸ்லாத்தை விட்டு வெளியே சென்று விட்டார். அந்த உம்மு ஹபீபா உடைய சூழ்நிலையை அந்த மன்னரிடத்திலே, நஜ்ஜாஷ் மன்னரிடத்திலே விசாரித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்ணை நீங்கள் கண்காணித்துக் கொள்ளுங்கள், அவர்களுக்கு ஆதரவு கொடுங்கள், அவர்களை முடிந்தால் நீங்கள் மதீனாவுக்கு பிறகு அனுப்பிவிடுங்கள், நான் அந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்கின்றேன், அந்த பெண்ணுக்கான மகர் தொகையை நீங்கள் இத்தனை தொகை நீங்கள் கொடுத்து விடுங்கள், அதை நான் உங்களுக்கு தருகிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு லெட்டர் மூலமாக அந்த அபிசீனியா மன்னருக்கு, நஜ்ஜாஷ் மன்னருக்கு இந்த செய்தியை அறிவிக்கின்றார்கள். ஆனால் நடந்த விஷயம் இப்போதுதான் நாம் தலைப்பு கொள்ள போறோம். முஸ்லிமாக வந்தவர் அவர் மரணிக்கும் பொழுது ஒரு கிறிஸ்தவராக மரணிக்கின்றார். யார்? இந்த அப்துல்லா பின் ஜர்ஸ். இந்த நிலைமை நமக்கு வந்துவிடக்கூடாது சகோதரர்களே. நாம் எத்தனையோ சகோதரர்கள் ஏகத்துவத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அதை பின்பற்றி நாம் வாழும் வரை நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. மரணிக்கும் வரை நாம் அது போன்று வாழ வேண்டும். அதை விட்டுவிட்டு நாம் காலை பின்னோக்கி நடந்து சென்று விட்டு அங்கே மரணித்து விட்டால் இந்த அப்துல்லாவுடைய ஜர்ஸ் நிலை தான் ஆகும். ஆகையால் தான் இவர்களை பார்த்துதான், நம்மை பார்த்துதான் அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஓ ஈமான் கொண்டவர்களே. நம்ம சரியா ஈமான் கொண்டுட்டோம், ஷிர்க் வைக்கல, அல்லாஹ் ஒருவனை தான் வணங்குகிறோம் என்று ஈமான் கொண்டுட்டோம். ஆனால் நீங்க முஸ்லிமாக மரணிக்க வேண்டும். நீங்கள் முஸ்லிமாக மரணிக்க வேண்டும் என்றால் நீங்கள் என் தாத்தா சொன்னார், என் பாட்டி சொன்னாங்க அப்படின்னு சொல்லி பின்னோக்கி நீங்கள் போய்விட்டீர்கள் என்றால் நீங்கள் எப்படி மரணிப்பீங்க? முஸ்லிமாக மரணிக்க முடியாத சகோதரர்களே. இதைதான் இந்த தலைப்பு சொல்கின்றது என்று கூறி நாம் அனைவர்களும் முஸ்லிமாக மரணிக்க வேண்டும் என்று கூறி எனது இறுதி உரையை நிறைவு செய்கின்றேன்.
வாகிந்த பாடல் நன்றாக இருக்கிறார்கள்.